வணக்கம் நண்பர்களே. உங்களுக்கு ஏஎல் தேர்வில் வெற்றி பெற வேண்டும்னு ஆசையா? ஆனா மன அழுத்தமும் பதட்டமும் உங்கள தொந்தரவு செய்யுதா? கவலைப்பட வேண்டாம். விழுவதில் வெட்கப்படாதே. எழுந்து நிற்கும் தைரியம் உன்னுடையது. இந்த பழமொழி மாதிரி நீங்களும் எல்லா சவால்களையும் எதிர்கொள்ள முடியும். இன்று நான் உங்களுக்கு 7 மன உத்திகள் சொல்லப் போறேன். இத ஃபாலோ பண்ணினா உங்க மூளை ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி வேலை செய்யும். பிரச்சனை விளக்கம். பாருங்க, ஏஎல் காம்படிஷன் எவ்வளவு கடினமா இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ், லிமிடெட் யூனிவர்சிட்டி சீட்ஸ், ஃபேமிலி பிரஷர், ஃபியூச்சர் அன்சர்டனிட்டி இதெல்லாம் சேர்ந்து உங்க மனச உளைச்சலாக்கிடுது. ஆனா நம்ம தமிழ் மக்களோட ட்ரெடிஷனல் விஸ்டம்ல ஒன்னு இருக்கு. கேடல் விழுச்செல்வம் கல்வி. கல்வி மட்டும்தான் எப்பவும் நம்மோடு இருக்கும் செல்வம். ரீசர்ச் பண்ணி பார்த்தா சில ஸ்டூடெண்ட்ஸ் நேச்சுரலாவே ஸ்ட்ரெஸ்ஸ ஹேண்டில் பண்றாங்க. அவங்க சீக்ரெட் என்ன தெரியுமா? மென்டல் டெக்னிக்ஸ். இத மாஸ்டர் பண்ணினா நீங்களும் டாப் பெர்ஃபார்மர் ஆகலாம். உத்தி 1, மன ஒருமை நுட்பம். முதல் உத்தி மன ஒருமை. இது நம்ம தமிழ் கல்ச்சர்ல 1000 வருஷமா இருக்கும் கான்செப்ட். என்ன பண்ணணும்? படிக்கும்போது உங்க கவனம் முழுசும் அந்த சப்ஜெக்ட்ல மட்டும் இருக்கணும். மொபைல், சோஷியல் மீடியா, அவசியமில்லாத தாட்ஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சிடுங்க. நினைவாற்றல் மேம்பாடு. நம்ம ஏன்ஷியன்ட் டெக்ஸ்ட்ல சொல்லி இருக்கிற மெடிடேஷன் டெக்னிக் பயன்படுத்துங்க. பிராக்டிஸ் மெத்தட்: படிக்கும் முன்னாடி 2 நிமிஷம் கண்மூடி மூச்சு எக்ஸசைசஸ் பண்ணுங்க. அப்புறம் படிச்சு பாருங்க. கான்சென்ட்ரேஷன் லெவல் 200% இன்க்ரீஸ் ஆயிருக்கும். உத்தி 2, நேர்மறை சுய உரையாடல். இரண்டாவது டெக்னிக் நேர்மறை சுய உரையாடல். நம்ம ட்ரெடிஷனல் விஸ்டம்ல ஒன்னு இருக்கு. மற்றவர்கள் தோள் மீது ஏறி நின்று தன்னை உயரமாக காட்டிக்கொள்வதை விட தனித்து நின்று உங்கள் உண்மையான உயரத்தை காட்டுவதே தன்னம்பிக்கை. என்ன சொல்ல வேண்டும்? என்னால் முடியும். நான் ஒரு வெற்றியாளன். கடினமான சூழ்நிலையும் என்னை தோற்கடிக்க முடியாது. நெகட்டிவ் தாட்ஸ் வந்தா உடனே மாத்திடுங்க. என்னால் முடியாது, அதுக்கு பதிலா இன்னும் கத்துக்கொள்ளலாம் சொல்லுங்க. உத்தி 3, மன கற்பனை நுட்பம். மூன்றாவது மன கற்பனை டெக்னிக். நம்ம தமிழ் கல்ச்சர்ல தியானம் ஒரு பவர்ஃபுல் கான்செப்ட். அதே பிரின்சிபலை ஸ்டடிக்கு அப்ளை பண்ணலாம். மெத்தட்: எக்ஸாம் ஹால்ல நீங்க கான்ஃபிடென்ட்டா உட்கார்ந்திருக்கிற சீன் இமேஜின் பண்ணுங்க. நீங்க பெர்ஃபெக்ட் ஆன்சர்ஸ் எழுதுறீங்க, டைம் மேனேஜ் பண்றீங்க, ரிசல்ட்ஸ் வந்து நீங்க செலிப்ரேட் பண்றீங்க. எல்லாத்தையும் டீடைல்டா விஷுவலைஸ் பண்ணுங்க. சிந்தித்து செயல்படு. அதுவே வெற்றியை சந்திக்கும் செயல்பாடு. இந்த விழிப்புணர்வு டெக்னிக் டெய்லி 5 நிமிஷம் பண்ணுங்க. உத்தி 4, தேர்வு நேர அழுத்த கட்டுப்பாடு. நாலாவது மெத்தட் தேர்வு நேர அழுத்த கட்டுப்பாடு. எக்ஸாம் ஹால்ல பேனிக் அட்டாக் வந்தா என்ன பண்ணும்? இதுக்கு ஒரு சிம்பிள் டெக்னிக். 4-7-8 மூச்சு எக்ஸசைஸ். தமிழ்ல பிராணாயாம வழிமுறை. 4 கவுண்ட்ஸ்ல மூச்சு உள்ளுக்கு இழுங்க, 7 கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க, 8 கவுண்ட்ஸ்ல வெளியே விடுங்க. இது உங்க நர்வஸ் சிஸ்டம காம் பண்ணிடும். நம்ம ட்ரெடிஷனல் சித்தா மெடிசின்ல இந்த டெக்னிக் 1000 வருஷமா யூஸ் ஆகுது. பொறுமை இருந்தால் எப்படியும் சாதிக்கலாம். இதை நினைவுல வச்சுக்கோங்க. உத்தி 5, நேர மேலாண்மை உத்தி. ஐந்தாவது டெக்னிக் நேர மேலாண்மை. ஏஎல் சிலபஸ் ரொம்ப வாஸ்ட். எல்லாத்தையும் படிக்கணும்னா ப்ராப்பர் டைம் மேனேஜ்மெண்ட் வேணும். பொமோடோரோ டெக்னிக். தமிழ் மெத்தட்: 25 நிமிஷம் இன்டென்சிவ் ஸ்டடி, 5 நிமிஷம் பிரேக். இந்த டைம்ல ரிலாக்ஸிங் மியூசிக் கேட்கலாம். 4 செஷன்ஸ் முடிஞ்சதும் 15-30 நிமிஷம் லாங் பிரேக். இதோட சேர்த்து முன்னுரிமை மெத்தட் யூஸ் பண்ணுங்க. மிக முக்கியமான சப்ஜெக்ட்ஸ் டாபிக்ஸ் ஃபர்ஸ்ட், மீடியம் ப்ரையாரிட்டி செகண்ட், ஈஸி டாபிக்ஸ் லாஸ்ட். சமயம் அறிந்து செயல்படுவதே வெற்றி. டைம் இஸ் பிரஷஸ். உத்தி 6, மன ஒருமை மேம்படுத்தும் லைஃப் ஸ்டைல். ஆறாவது டெக்னிக் மன ஒருமை மேம்படுத்தும் லைஃப் ஸ்டைல். நம்ம தமிழ் கல்ச்சர்ல பதியம் ஒரு முக்கியமான கான்செப்ட். எக்ஸாம் பீரியட்ல என்ன பண்ணணும்? பதியம் ஹெல்தி ஹேபிட்ஸ். காலையில் 6 மணிக்கு எழுந்துருங்க. பிரெயின் ஃபுட்: ஆமண்ட்ஸ், வால்நட்ஸ், ஊறிய நெல்லிக்காய். தேடுங்க. தேங்காய் வாட்டர், ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ். மெடிடேஷன், யோகா டெய்லி 15 நிமிஷம். அபதியம்: அவாய்ட் தீஸ்: ஜங்க் ஃபுட், எக்ஸஸ் காஃபி, லேட் நைட் ஸ்க்ராலிங், நெகட்டிவ் பீப்புள், பெசிமிஸ்டிக் கான்வர்சேஷன்ஸ். உடல் நலம்தான் உள்ள நலத்தின் அடித்தளம். பிசிக்கல் ஹெல்த் சப்போர்ட் மென்டல் ஸ்ட்ரென்த். உத்தி 7, குறிக்கோள் நிர்ணயம். ஏழாவது மற்றும் ஃபைனல் டெக்னிக் குறிக்கோள் நிர்ணயம். விதைக்கப்பட்ட ஒவ்வொரு அறிவும் பின்னர் பழுத்த கனியாக மாறும். ஆனா அதுக்கு ப்ராப்பர் பிளானிங் வேணும். ஸ்மார்ட் கோல் செட் பண்ணுங்க. ஸ்பெசிபிக்: மேத்ல 85% வாங்கணும். மெஷரபிள்: வீக்லி டெஸ்ட்ஸ், மந்த்லி அசஸ்மெண்ட்ஸ். அச்சீவபிள்: உங்க கரண்ட் லெவல்ல இருந்து ரியலிஸ்டிக் டார்கெட். ரெலவெண்ட்: உங்க கரியர் கோல்ஸ்க்கு மேட்ச் ஆகணும். டைம் பவுண்ட்: கிளியர் டெட்லைன்ஸ். டெய்லி ப்ரோக்ரஸ் ட்ராக்கிங் பண்ணுங்க. ஸ்மால்
வெற்றி செலிப்ரேட் பண்ணுங்க. நம்பிக்கையை விட தைரியமான ஒன்று வேறு ஏதும் இல்லை. கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணும். போனஸ் சுத்தி சமூக ஆதரவு. போனஸ் டெக்னிக் நான் ப்ராமிஸ் பண்ணினேன்ல. சமூக ஆதரவு. நம்ம தமிழ் கல்ச்சர்ல கம்யூனிட்டி சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டடி குரூப்ஸ் ஃபார்ம் பண்ணுங்க. 3-4 லைக் மைண்டட் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஸ்டடி செஞ்சுங்க. மியூச்சுவல் சப்போர்ட், டவுட் கிளியரிங், மோட்டிவேஷன் ஷேரிங். ஹெல்தி காம்படிஷன் மெயின்டைன் பண்ணுங்க. ஃபேமிலியோட சப்போர்ட் வாங்குங்க. உங்க ஸ்ட்ரெஸ் மற்றும் நீட்ஸ் பத்தி ஓபனா பேசுங்க. அவங்களுக்கும் புரியும்படி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. தனியொரு மனிதனுக்கு உணவில்லை என்பார்கள், அதோ இல்லை. கம்யூனிட்டி ஸ்ட்ரென்த் இண்டிவிஜுவல் ஸ்ட்ரென்த்தை மல்டிப்ளை பண்ணும். சுருக்கம். சரி நண்பர்களே, ரீகேப் பண்ணலாம். மன ஒருமை கான்சென்ட்ரேஷன் டெக்னிக்ஸ், நேர்மறை சுய உரையாடல் பாசிட்டிவ் செல்ஃப் டாக், மன கற்பனை விஷுவலைசேஷன் எக்ஸசைசஸ், தேர்வு நேர அழுத்த கட்டுப்பாடு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், நேர மேலாண்மை டைம் மேனேஜ்மெண்ட், மன ஒருமை லைஃப் ஸ்டைல், ஹெல்தி ஹேபிட்ஸ், குறிக்கோள் நிர்ணயம் கோல் செட்டிங், போனஸ் சமூக ஆதரவு கம்யூனிட்டி சப்போர்ட். முயன்று கொண்டே இரு, தோல்வி உன்னிடம் மண்டியிடும் வரை. இதை மறக்காதீங்க. இந்த 7 டெக்னிக்ஸை டெய்லி பிராக்டிஸ் பண்ணினா நிச்சயமா உங்களும் ஏஎல்ல டாப் ஸ்கோர் பண்ணுவீங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் ஹெல்ப் ஆயிடும். கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எந்த டெக்னிக் நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண போறீங்கன்னு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. இன்னும் எஜுகேஷனல் வீடியோஸ் வரும். வெற்றி என்பது 100 முறை விழுந்து 100 முறை எழுவது. உங்க ஜர்னில வெற்றி உறுதி. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம்.